அன்பானவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்மள பல பேர்கிட்ட இல்லாத ஒண்ணு, நம்ம அடைய ஆசைப்படுற ஒண்ணு. அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது நிதி சுதந்திரம். நிதி சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய காரு, பங்களா, தேவைக்கு அதிகமா நகை இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறதா? வளமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவசியம்தாங்க. ஆனா இது மட்டுமே நம்ம ஆசைப்படுற ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நமக்கு தந்துடாது. உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நாளைக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவோங்கிற கேள்வி இல்லாத வாழ்க்கை, என் நிலைமை என்னாகும், எப்படி நிலைமைய சமாளிக்க போறோங்கிற பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை குடிசையில வாழுற மக்களுக்கு கிடைக்கலாம், மாளிகையில வாழுற மக்களுக்கு கிடைக்காமையும் போகலாம். குடிசையில வாழுற மக்கள் கடனை வாங்காம செலவுகளையும் குறைச்சு அவங்களுக்கு வர வருமானத்துல ஒரு பகுதியையும் சேர்த்து வச்சா நிச்சயம் அவங்க விரும்புற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் மாளிகையில வாழுற மக்கள் அந்த மாளிகை, அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர், கார் எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி அதை கட்ட முடியாம தவிச்சிட்டு இருந்தா அவங்க விரும்புகிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம அனைவரும் விரும்புகிற அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை எப்படி அடையிறதுங்கிறத ஸ்காட் ட்ரெஞ்சுங்கிற ஆத்தர் எழுதின செட் ஃபார் லைஃப் புக்குடைய சம்மரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்காட் ட்ரெஞ்ச் வருமானம், செலவு, சேமிப்பு இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்கள் அடிப்படை தேவைகள், சேவிங்ஸ் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் வருமானத்தை நீங்கள் பெருக்கிக்கணும். வருமானத்தை பெருக்கினா மட்டும் போதாது, உங்க வருமானத்துல இருந்து ஒரு பகுதி எதிர்பாராம வர செலவுகளை எதிர்கொள்ற மாதிரி சேர்த்தும் வைக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ஒரு கட்டத்துல நீங்க பணத்துக்காக வேலை செய்யறத நிறுத்திட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னா 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது நிதி நிரந்தரம். அன்றாட தேவைகளுக்கே தட்டு தடுமாற நிலைமையிலிருந்து வெளியே வந்து வேலை இல்லைனாலும் என்னால் ஒரு சில நாட்கள் சமாளிக்க முடியுங்கிற நிலைமைக்கு வர்றது தான் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனமாக வாழணுங்க. சாப்பாடு, பயணம், தங்குற இடம் இதுக்கான செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். கார், 2 வீலர் இதிலெல்லாம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். பேச்சுலராக இருந்தால் ரூம் ஷேரிங்கில் தங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட பாருங்க. அப்படி சாப்பிட முடியலன்னா நேராக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்விக்கி மாதிரியான ஆப்பில் ஆர்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அது இன்னும் செலவை அதிகரிக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் கிடைக்குது, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடைச்சா கூட உங்கள் செலவை அதிகரிக்காதீங்க. முன்னே என்ன செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே தொடர்ந்து செலவு பண்ணுங்க. அதிகமாக கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் 50% நீங்கள் சேர்த்து வைக்கணும். என்னோட வருமானமே 10,000 தான், அதில் 5,000 வாடகைக்கே போயிடுது. இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு சிலர் என்ன கேட்பீங்க. உங்கள் வருமானம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வருமானத்தை அதிகரிக்க என்ன வழியோ அதை தேடி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத சின்ன சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஒரு யூடியூப் சேனலை கூட ஆரம்பித்து ரன் பண்ணலாம். எது எப்படியோ உங்களுக்கு எந்த வழி ஈஸியாக இருக்கோ அந்த வழியை நேரிய வழியை அடாப்ட் பண்ணி உங்கள் இன்கம்மை பெருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ், அதாவது நிதி நிரந்தரத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பணத்தால் ஏற்படுற அச்சத்திலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். இரண்டாவது ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதாவது நிதி பாதுகாப்பு. இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அந்த பணத்தை புத்திசாலித்தனமா பாதுகாப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அகலக்கால் வைக்கிறதோ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்புங்க. நல்லா யோசிச்சு நிதானமா எது சரிப்படுமோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பங்கு சந்தையை பத்தி அலசி ஆராய்ஞ்சு எதுல இன்வெஸ்ட் பண்ணா பாதுகாப்பா இருக்குமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சின்ன வீடை வாங்கிட்டு அதுல ஒரு பகுதியில நீங்க தங்கிட்டு இன்னொரு பகுதியை ரெண்டுக்கு விடலாம். இது 2 வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு மேல நீங்க வாடகை கொடுக்க வேண்டாம், அந்த மணி உங்களுக்கு சேவ் ஆகும். அதே சமயம் நீங்க ரெண்டுக்கு விட்ட பகுதியில இருந்தும் உங்களுக்கு வாடகை வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு வருமானம் தான். ஸோ இந்த ஸ்டேஜ்ல உங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கும் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்காக ஒன்று உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம், இல்லைன்னா பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோடிங், டெய்லரிங் இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கும் போது அந்த ஸ்கில் உங்களுக்கு மேலும் வருமானத்தை ஈட்டு தரும். இல்லைன்னா ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸை கூட ஸ்டார்ட் பண்ணி வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கணும்னா 6 மாதமோ 1 வருஷமோ எனக்கு வேலை இல்லைன்னா கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியுங்கிற அளவுக்கு இருக்கணும்.
அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். நீங்க விரும்பின மாதிரி அத அமைச்சுக்கலாம். முக்கியமா உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நம்மள்ல ஒரு சிலர் வேலை பார்க்குற கம்பெனிஸ்ல ஒர்க் லோட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அளவுக்கு அதிகமாவே நம்மள வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நம்ம வேலைக்கேத்த வருமானம் நமக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும், அந்த வேலைய விட்டு நம்ம வரமாட்டோம். ஏன்னா வேலைய விட்டுட்டு வந்துட்டோம்னா, அடுத்த மாச செலவுக்கு என்ன பண்றது? இல்லன்னா நமக்கு வேலை கிடைக்குமா? இது மாதிரியான நிறைய பயங்கள் நமக்குள்ள இருக்கும். அதே சமயம் நீங்க வேலைய விட்டுட்டாலும் 6 மாசம் இல்லன்னா 1 வருஷம் நிம்மதியா உங்க வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க இன்வெஸ்ட்மென்ட் மூலமா உங்களுக்கு சைடு இன்கம் வந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, உங்க தன்னம்பிக்கையும், தைரியமும் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான உரிமைகள நீங்க தைரியமா கேட்டு வாங்கிக்கலாம். 3வது ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நிதி சுதந்திரம். இந்த ஸ்டேஜ்ல உங்க வாழ்க்கை பாதுகாப்பாகவும், நிலைப்புத்தன்மையோடையும் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்க பாசிவ் இன்கம் அதிகரிச்சிருக்கும். அதாவது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர ஆரம்பிச்சிருக்கும். அந்த வருமானம் மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா கொண்டு போறதுக்கு என்ன பணம் தேவையோ அதை தாண்டியும் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆத்தர் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்க அடையணும்னா உங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்க உங்க கரியரை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 3 ஸ்டேஜையும் சரியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விரும்புற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 10 இயர்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்றாரு. அதுக்கு 5 விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுங்க. முதலாவது அசெட் ஆப்டிமைசேஷன், அதாவது உங்க வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க உங்க வளர்ச்சியும் கூடிக்கிட்டே போகணும். 2வது ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர். நீங்க விரும்புற ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையிறதுக்கு இது ரொம்பவே முக்கியங்க. நீங்க 9 to 5 வேலை பார்க்குற ஆளா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சைட் பிசினஸ் இருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை தரும். 3வது ப்ரொடெக்டிங் வெல்த், அதாவது நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை பாதுகாக்கிறது. இதுக்கு நீங்க டாக்ஸை குறைக்கிறதுக்கான வழிகளை சரியா பிளான் பண்ணணும். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். லைஃப் இன்சூரன்ஸும் ரொம்பவே முக்கியம். என்னதான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடினாலும் நேரம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாதுங்க. உங்க நேரம் உங்க கட்டுப்பாடுல இருக்கணும். அதாவது உங்க வளர்ச்சி நீங்க விரும்பின நேரத்துல விரும்பினதை செய்யறதுக்கு உங்களுக்கு உதவணும். 5வது அவாய்ட் மோர், அதாவது போதுமென்ற மனம் வேண்டும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எதுங்கிறதுல வேறுபாடு இருக்குங்க. ஒரு குடிசையில வாழறவங்களுக்கு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கினாலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தாங்க. அதே சமயம் ஹை சொசைட்டில இருக்கிற ஒரு ஆள் தன்னுடைய ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறத விட தங்கிட்ட எல்லாம் பெஸ்டா இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உங்ககிட்ட செல்வம் எவ்வளவுதான் பெருகிட்டே போனாலும் அந்த செல்வம் நீங்க விரும்புற நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தரலைன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அதுக்கு போதுங்கிற மனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. வாழ்க்கையில நமக்கு எல்லாம் தேவைங்கிற ஆசை இருக்கலாங்க. ஆனா கண்டிப்பா அந்த ஆசை பேராசையா மாறாம பாத்துக்கணும். இந்த பழக்கங்களை கடைபிடிப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.